ஹாய் ஆல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸில் ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு குட்டான ப்ராம்ப்ட் நம்ம எப்படி கொடுக்கறது, அப்போ தான் ஏஐ நமக்கு பெட்டரான ரெஸ்பான்ஸ் நமக்கு கொடுக்கும். ரியலாக நமக்கு ஒரு ரிசல்ட்டை அக்யூரேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இதில் நம்ம ஒரு சினாரியோ நம்ம பார்ப்போம். இதில் நம்ம கொஷின் நம்ம கேட்குறத கரெக்டாக நம்ம கேட்கணும். சும்மா ஜென்ரலாக சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. அப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸை பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை நம்ம கேட்கணும். அப்படி நம்ம கேட்டால் மட்டும்தான் நம்மளால் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதில் நம்ம ஒரு சில ப்ராப்ளம் நம்ம பண்ணியிருப்போம். இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒரு பேஜை லாகின் பண்ணியிருப்போம். அந்த பேஜ் நமக்கு ஒர்க் ஆகாமல் போயிருக்கோம். நம்ம கரெக்டாக நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்காமல் போயிருப்போம். ஸோ அதனால நமக்கு அது ஒர்க் ஆகாமல் போயிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம பண்ணுற மெசேஜஸ் எல்லாத்துக்குமே எரர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் அது எரர் காமிக்குது அப்படின்னா, ஒரு கொஷினை நம்ம அனுப்புறத அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்திருக்கோம். அப்போ நம்ம ப்ராம்ப்ட் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அதனால தான் அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, டெவலப்பர்ஸ் நிறைய லாட் ஆஃப் டைம் இதுக்காக வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பக்கை ஃபைன் பண்ணுறதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே என்னது, இதுவுமே ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் தான். இப்போ ஏஐ ப்ராம்ப்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எக்ஸ்பர்ட். இது சரியா, ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எக்ஸ்பர்ட் இது. ஸோ அப்போ ஒரு கோடு நீ இந்த கோடை எனக்கு லாகின் பண்ணி இதை எனக்கு அனலைஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இதுக்கான எரரை எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமி, இதுக்கான ரூட் கேசஸ் என்னென்ன, இதெல்லாம் கரெக்டான ஒரு கோடிங் எப்படி நான் ப்ரெசன்டேஷன் நான் பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக நீ எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஐ ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்கணும். இதில் ஏஐ நமக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட கோடிங் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கோடிங்கோட எரரை தப்பை எல்லாத்துக்குமே நீக்கிட்டு நமக்கு அக்யூரேட்டாக நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமா எரரை நமக்கு இதுதான் எரரு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த எரரை எடுத்துகிட்டு நமக்கு கரெக்டான ஆன்சரை கொடுக்கும். அப்புறம் என்ன பண்ணும், கரெக்டான கோடை அது ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அப்போ அது நமக்கு நிறையா ப்ராக்டிசஸை நமக்கு சஜஷன்ஸாக கொடுக்கும். சேமாக நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னவெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஏஐ நமக்கு சொல்லும். ஸோ இதில் நம்ம என்ன நம்ம ரிசல்ட் பார்ப்போம் அப்படின்னா, நான் இப்போ கொஞ்ச நேரத்திலேயே நம்மளால் என்ன பிரச்சனை நம்மளோட சாஃப்ட்வேரில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சீக்கிரமாக நமக்கு அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அப்போ டெவலப்மெண்ட் டைமே நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். நம்மளோட கோடிங்கோட குவாலிட்டியை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிக்க முடியும். ஸோ இது எல்லாமே என்னது, இந்த ஏஐ நமக்கு பெர்ஃபெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால நமக்கு பெர்ஃபெக்டாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெட்டரான ரிசல்ட்டு நம்ம சொல்லலாம். இதிலிருந்து நம்ம என்னவெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம் அப்படின்னா, ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு கிளியராக டீட்டெயிலான கொஷின்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஏஐ நமக்கு ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சரை அக்யூரேட்டாக நமக்கு கொடுக்கும். நிறைய ஆன்சர்ஸை நமக்கு கொடுக்கும். இந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், இல்லை இது கரெக்டாக இருந்தால் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாற்றி வேறு ஆன்சர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். யூஸ்ஃபுல் சொல்யூஷன்ஸை நமக்கு கொடுக்கும். இது நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கும். அப்போ ஒரு புவரான ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்னென்ன எது அப்படின்னா, ஃபிக்ஸ் மை லாகின் கோட் அப்படின்னு நம்ம கேட்குறது தான் என்னது ஒரு புவரான ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. நம்ம ஒரு கொஷினை நம்ம சின்னதாக அன்கிளியராக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கு சரியான ஆன்சரை அந்த ப்ராம்ப்ட் அந்த ஆன்சரை நமக்கு கொடுக்காது. அப்போ இது என்னது ஒரு புவரான ப்ராம்ப்ட். இது நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கண்டெக்ஸ்ட் நம்ம கிளியராக நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம ஒரு ஜென்ரலாக நம்ம அதுக்கு
எப்படி சொல்லலாம், ஏஐ வந்து நமக்கு என்னதான் வந்து பெர்ஃபெக்ட் ஒரு ஆன்சர் நமக்கு வந்து கொடுத்தாலுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஆன்சர் அதில் வந்து இருக்காது, தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காது. அப்போ நம்ம ப்ரீஃபாக நம்ம வந்து ஒரு கொஷின் கேட்டால் மட்டும்தான் அது நமக்கு என்ன பண்ணும், கரெக்டான ஆன்சரை ப்ரீஃபாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கும். அப்போ நம்ம கொஷின் கேட்கும்போது எப்போவுமே என்ன பண்ணணும், ப்ரீஃபான கொஷின் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து கேட்கணும். அப்படி நம்ம கேட்டால் மட்டும்தான் அது அக்யூரட்டாக அதுக்கான ஆன்சரை வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெட்டர் ப்ராம்ப்ட் நம்ம வந்துட்டு சொல்லலாம். பெட்டர் ப்ராம்ப்டில் கிளியர் அண்ட் டீட்டெயில்டாக நம்ம வந்துட்டு ப்ராம்ப்டை வந்து நம்ம வந்து கேட்கணும். எப்படி நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எக்ஸ்பர்ட்னா என்ன, அதோட லாகின் கோடு வந்து என்ன, அது கீழே வந்துட்டு எரரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்காமி ரூட் கேஸை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடு, இதுக்கு கரெக்டான கோடு வந்து கூட சிம்பிளாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு வந்து நீ வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து எப்படி அனுப்பியிருக்கோம், நமக்கு வந்துட்டு ஒரு கிளியரான ரோல் நமக்கு வந்து அனுப்பியிருக்கோம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எக்ஸ்பர்ட்டாக நமக்கு வந்து அனுப்பியிருக்கோம். இந்த ஒரு கொஷினுக்கான ரெக்வஸ்ட்டை வந்துட்டு அது கரெக்டாக அக்யூரட்டாக அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அக்யூரட்டாக வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட்டையும் பெட்டரான கண்டெக்ஸ்டையும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ராம்ப்ட் நம்ம கேட்குறத வந்துட்டு ஒரு பெட்டராக நம்ம வந்துட்டு ப்ராம்ப்ட் கேட்கணும். அப்போ தான் அது என்ன பண்ணுவோம், நமக்கு கரெக்டான ஆன்சர்ஸை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஹை குவாலிட்டி ஆஃப் ரிசல்ட் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கிளியராக கொஷின் நமக்கு வந்து கேட்க தெரிஞ்சிருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து கொஷின் கேட்க தெரிஞ்சிருக்கணும், டீட்டெயிலாக நமக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து கேட்குறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். டீட்டெயிலாக நம்ம வந்து ப்ராம்ப்ட் நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து என்ன பண்ணும், அக்யூரட்டாக நமக்கு வந்து அதுக்கான ஆன்சர்ஸை நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தெளிவாக அதுக்கான ஆன்சர்ஸை நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும். அப்போ நம்ம வந்து ஏஐ வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா, நம்ம கேட்குற கொஷின்ஸை வந்து கரெக்டாக நம்ம கேட்கும் பொழுது ஏஐ வந்து அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு அந்த ஆன்சரை வந்து தெளிவாக நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ நம்மளோட ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப தெளிவாக அதுக்கு வந்து புரியிற மாதிரி நம்ம வந்துட்டு ப்ராம்ப்ட் நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி நம்ம வந்து ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்கும் பொழுது தான் அது வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான விஷயத்த அக்யூரட்டாக நமக்கு வந்து ஆன்சரை கொடுக்கும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடீஸில் ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, சினாரியோ, அப்புறம் ப்ராப்ளமு, ஏஐ ப்ராம்ப்டிங் யூஸ்டு, ஏஐ ரெஸ்பான்ஸு, ரிசல்ட்ஸு, கீ லேர்னிங், இது எல்லா அன்னத்துலேயுமே வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடீஸில் இவ்வளோ விஷயத்தில் நமக்கு வந்துட்டு இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ புவரான ப்ராம்ப்ட் வந்து நம்ம எப்படி ஒரு புவராக நம்ம ப்ராம்ப்ட் நம்ம வந்து எப்படி அனுப்பக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். எப்படி ஒரு பெட்டரான ப்ராம்ப்ட் நம்ம வந்து அனுப்புறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ இதில் நம்மனால வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் நம்ம அனுப்பும்பொழுது அக்யூரட்டாக நமக்கு என்ன தேவையோ அதையும் மட்டும் தான் நம்ம வந்துட்டு அனுப்பணும். அதையே விட்டுட்டு நாம் வந்துட்டு சிம்பிளாக நம்ம வந்துட்டு கொஷின் கேட்டக்கூடாது. சிம்பிளாக நம்ம வந்துட்டு கொஷின் கேட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளாக தான் வந்து ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு கிளியராக நம்ம வந்துட்டு கொஷின் கேட்கணும். கிளியராக நம்ம கொஷின் கேட்டால் தான் அதுக்கு அக்யூரட்டாக நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸ். ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பெட்டரான ப்ராம்ப்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஏஐ நமக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும், பெட்டராக நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும், பெட்டரான ரிசல்ட்ஸை நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ நமக்கு வந்துட்டு இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, நம்மளால் டைமை வந்து சேவ் பண்ணிக்க முடியும், நமக்கு குயிக்காக இது வந்து நமக்கு ஆன்சரை கொடுத்துரும், நம்மளோட டாஸ்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக இது வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். அப்போ ஓவராலாக என்ன, டைம் மேனேஜ்மெண்ட்டை நமக்கு வந்து நம்ம கற்றுக்க முடியும். அதே மாதிரியே சீக்கிரமாக குறுகிய காலத்தில் நம்மளால் வந்துட்டு ஒன்றை க்ரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டியை நம்மளால் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்மளோட ரிப்பீட் ஒர்க்கை நம்மளால் வந்து திரும்பவுமே ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இதுக்காக நம்ம வந்து மெனக்கடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. நமக்கு ஒரு ஸ்கில்ஸ் வந்து தெரியலையா, நமக்கு ஒரு கொஷின் வந்து தெரியலையா, நம்ம டக்குன்னு நம்ம இதில் கொஷின் போடுறோமா, நம்ம கிளியராக நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறோமா, நமக்கு நிறைய
ஆன்சர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அதனால இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம ப்ரொடக்டிவிட்டியை நம்மளால் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், நம்மளோட எஃபிஷியன்சி, நம்மளோட ஒர்க் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்துட்டு என்ன சொல்லுவாள், நம்ம வந்துட்டு ஒர்க்கை நம்ம ஸ்மார்ட்டாக நம்ம வந்துட்டு பண்ணலாம், நம்ம ஹார்ட் ஒர்க்கிங் நம்ம வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு வந்து கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், நம்ம ஸ்மார்ட்டாக நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணால் போதும், நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது அப்படின்னா, பெட்டரான ஏஐ ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இதோட பெனிஃபிட் வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிட் வந்து இதுதான். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு கொஷின் வந்து கேட்குறோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கு வந்து அக்யூரேட்டாக ஆன்சர்ஸ் பண்ணும். ஒரு ஆன்சர்ஸ் மட்டும் பண்ணாமல் நிறைய ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்துட்டு ஆன்சர்ஸை நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு யோசிக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு நிறையா கற்றுக்க முடியும். ஒரு கொஷினுக்கு வந்து பல ஆன்சர்ஸ் வந்து கொடுத்து நம்மளை வந்துட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள், இதை சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆப்ஷன்ஸை நமக்கு வந்து தேடி கொடுக்கும். ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்லலாம், நிறையா ஏஐ ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்து கொடுக்கும். அக்யூரேட்டாக அதுக்கான ஆன்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஹை குவாலிட்டியில் நமக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ரிசல்ட் நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்கோம், ரொம்ப குவாலிட்டியாக நமக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணால் நம்மளோட அவுட்புட்டை நம்ம வந்துட்டு பெஸ்ட்டாக நம்ம வந்து ஏஐ கிட்டேருந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா என்ஹான்ஸ் லேர்னிங் நம்ம வந்துட்டு சொல்லலாம். என்ஹான்ஸ் லேர்னிங்கில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், ஈஸியாக நம்மளால் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியும். நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம்னாலும் இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஏதாவது சம் கிளாஸஸ் நம்ம வந்துட்டு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்துட்டு தெளிவாக ஒரு கொஷினுக்கான ஆன்சரை நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்மளோட லாங்குவேஜில் நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டு ஈஸியாக நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து ஈஸி எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளால் வந்து கொடுக்க முடியும். அப்போ ஸ்டடி சப்போர்ட் நம்ம பர்சனலாகவே நம்மளோட ஸ்டடிக்கு ஒரு சப்போர்ட்டை நம்மளால் வந்து கொடுக்க முடியும். நம்ம மற்றவங்ககிட்ட போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு வந்து இருக்காது. நம்மளே நம்மளோட மொபைல்லையே வந்துட்டு ஏஐ டூல்ஸில் நம்ம போயிட்டு நமக்கு தேவையான கொஷின்ஸை நம்ம வந்து போட்டு நம்ம நிறையா நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். இது வந்துட்டு என்னது, ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸோட ஒன் ஆஃப் த பெனிஃபிட் தான் இது. ஸோ அதனால நமக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளால் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும், நம்மளால் வந்துட்டு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவுமே வந்து இது சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கோடிங்கை வந்து நமக்கு அக்யூரேட்டாக ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து காமிக்கும். இந்த கோடிங் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து காமிக்கும். பக் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஃபைன் பண்ணி நமக்கு வந்து காமிக்கும். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக வந்து இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்துட்டு பெட்டரான சாஃப்ட்வேர் நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக நம்ம வந்துட்டு எஃபோர்ட் போட்டால் மட்டும் போதும். நமக்கு கரெக்டாக நமக்கு வந்து கொஷின் நமக்கு வந்து கேட்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம கரெக்டான அக்யூரேட்டான ஆன்சர்ஸை டைம் சேவ் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்க முடியும். நமக்கு ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ இந்த ஸ்கில் நம்மக்கிட்ட வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்துட்டு நமக்கு தேவையான விஷயத்தை நம்மளால் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வாங்கிக்க முடியும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்லேயும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இந்த ஏஐ வந்து இருக்கும். அவங்களோட கோடிங்லேயே ஆகட்டும், அவங்களோட பக்ஸ்லேயே ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே எனக்கு நீ ஃபைன் பண்ணி கொடு, நீ இதை சால்வ் பண்ணி கொடுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு கேட்டோம் அப்படின்னா நமக்கு அக்யூரேட்டாக நமக்கு வந்து ஆன்சர்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை நம்மளாலேயே வந்து க்ரியேட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளால் வந்துட்டு நம்மளோட நாலேஜை வந்து வளர்த்திக்க முடியும். நமக்கு வந்து கேட்கலாம், நான் வந்து ஒரு கண்டென்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நீ வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு அக்யூரேட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் நம்மளால் வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறமா புதுசான ஐடியாஸை நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் நம்மளால்.
அப்போ நம்ம முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருப்போம், ஏஐயில் நம்ம போய் கேட்டு வச்சுருப்போம். எனக்கு வந்துட்டு இதெல்லாம் நீ வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடு, என்னென்ன எனக்கு வந்து தேவையோ, எனக்கு இந்த கொஷின்லாம் எனக்கு வந்து தேவை, அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நீ எனக்கு ப்ரீஃபாக நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு கேட்குறோன்னா, அது வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு வந்து காமிச்சிரும். மைண்ட் மேப் மாதிரியோ இல்லைனா பிபிடி மாதிரியோ இல்லை அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெட்டர் டிசிஷன் மேக்கிங் நம்ம வந்துட்டு சொல்லலாம். பெட்டர் டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது நமக்கு சொல்லிடும். ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ டிசிஷன் மேக்கிங்கில் நமக்கு வந்து இந்த ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டான டிசிஷன் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, கெரியர் அட்வான்டேஜ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், நம்மளோட ஏஐ ஸ்கில்ஸ் வந்து நமக்கு ரொம்பவுமே வந்து நம்மளோட வேல்யூபிளான ஸ்கில்லாக வந்து இருக்கும். அப்போ நம்ம நிறையா ஸ்கில்ஸ் வந்து நம்ம காலேஜ் டைம்லேயோ நம்ம ஒர்க் போகிற டைம்லேயும் நம்ம வந்து கற்றுருப்போம். அதை விட அட்வான்டேஜில் இப்போ இருக்கிற அட்வான்ஸில் இருக்கிற ஸ்கில் வந்து என்னது அப்படின்னா, இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில் வந்து ரொம்பவுமே வந்து அட்வான்ஸில் இருக்குது. அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஏஐ ப்ராம்ப்டிங் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஏஐ பற்றினா ஃபுல் டெப்த்தான நாலேஜை நம்ம வந்து கற்றுக்கணும். அப்படி நம்ம கற்றுக்கும் பொழுது நமக்கு நிறையா இம்பேக்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ மற்றவங்களை விட நம்ம வந்து ஒரு ஒர்க்கில் ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் பெஸ்ட்டாகவும் நம்ம வந்துட்டு தெரியணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ என்ன கரண்ட்டில் வந்து ட்ரெண்டில் என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து இருக்கோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கற்று வச்சுக்கணும். அப்படி நம்ம கற்று வச்சுக்கிறது மூலிமா நமக்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறைய விஷயத்த நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கணும். தேடி நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணி நம்ம நிறையா இடத்துல நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். நிறையா ஸ்கில்ஸை நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணிக்கணும். அப்படி நம்ம ஸ்கில்ஸை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறது மூலிமா நம்மளோட லைஃபு வந்து ரொம்பவுமே நமக்கு வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெய்லியுமே நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ கெரியர் அட்வான்டேஜில் வந்துட்டு ஏஐ ஸ்கில்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், ரொம்பவுமே வந்துட்டு ஒரு வேல்யூபிளான ஸ்கில்லாக நமக்கு வந்து இருக்கும். ஒரு டிமாண்டான ஸ்கில்லாக நமக்கு வந்து இருக்கும். நிறையா இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு இதை வந்து டிமாண்ட் பண்ணுற ஒரு கோர்ஸாக கூட மாறலாம். ஸோ அதனால் நம்ம ஏஐ நம்ம வந்து கற்று வச்சுக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு நிறையா வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகமாக ஏற்படுத்திக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏஐயை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து கற்று வச்சுக்கணும். நமக்கு நிறையா சோர்ஸஸில் இதை பற்றின வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதோட யூசஸ் என்னென்ன, நம்ம எதுலேயும் நம்ம போய் சர்ச் பண்ணோம்னா அதுக்கான குட்டான ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி நிறையா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறது மூலிமா இன்னுமே நம்மளோட நாலேஜை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதே மாதிரி டைம் நம்மளை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா ஒரு ப்ரொடக்டிவிட்டியை நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பெட்டரான ஏஐ ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். என்ஹான்ஸ் லேர்னிங் பண்ண முடியும். சப்போர்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை நம்மளால் வந்து சப்போர்ட் பண்ணிக்க முடியும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். டிசிஷன் மேக்கிங்கை பெட்டராக எடுக்க முடியும். கெரியர் அட்வான்டேஜ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு குட்டான ப்ராம்ப்ட் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு தெரிஞ்சது அப்படின்னா குட்டான ஏஐ நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ பெட்டர் ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். நம்மளால் ஃபாஸ்ட்டாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஹையர் ப்ரொடக்டிவிட்டியை நம்மளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கணும். அப்படி நம்ம ப்ராப்பராக கற்றுக்கும் பொழுது தான் நம்மளால் அதை பற்றின நாலேஜை இன்னுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி விரிவுபடுத்தி நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். அப்போ ப்ராம்ப்டிங் நமக்கு வந்து அக்யூரேட்டாக கொடுக்கறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு அதில் கரெக்டாக வந்து ஏஐ வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்துட்டு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை நமக்கு ஏஐ வந்து ஏற்படுத்தி தரும். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து ப்ராம்ப்ட்டை நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா, ஏஐ ப்ராம்ப்டிங்கோட லிமிட்டேஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, ஏஐ அப்படிங்கிறது பவர்ஃபுல் தான், ஆனால் இதுக்கான லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, இன்புட் குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி இதோட லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு பூராவோ இல்லை வெஜ் ப்ராம்ப்ட்ஸோ நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது நமக்கு எப்படி கொடுக்கும், ஒரு புவரான ரிசல்ட்டை தான் நமக்கு வந்து கொடுக்கும். நம்ம வந்து அவுட்புட் குவாலிட்டியை பேஸ் பண்ணி
தான் இது நமக்கு வந்துட்டு ஒரு 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 விஷயத்த நமக்கு வந்துட்டு கொடுக்கும். அப்போ வந்துட்டு நம்ம கரெக்டான கொஷின்ஸ் நம்ம வந்துட்டு கேட்குறோம் அப்படின்னா நமக்கு குவாலிட்டியான ஆன்சர்ஸை நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அதுவும் நமக்கு வந்து ஆன்சர் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு வந்து கொடுக்கும். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், லேட்டஸ்ட் டேட்டாவை ஏஐ நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாது, இப்போ இருக்கிற டேட்டாவை ப்ரொவைட் பண்ணாது. அதே மாதிரியே ட்ரைனிங் கட் ஆஃபில் இருக்கிற இப்போ லாஸ்ட் ட்ரைனிங் கட் ஆஃபில் இருக்கிற அதோட லிமிட்டேஷன்ஸை வந்து நமக்கு வந்து கொடுக்காது. இப்போ இதில் வந்து என்ன சொல்லலாம், இதோட நாலேஜ் அண்ட் லிமிட்டேஷன்ஸில் நமக்கு லாஸ்ட்டில் இருக்க ஒரு ட்ரைனிங் கட் ஆஃபாக நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாது. நம்ம என்ன சொல்லுவோம், இதில் வந்துட்டு அப் டு டேட் வரைக்கும் இன்னைக்கு டேட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு சொல்லாது. அதுக்குமே வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கேன் மேக் மிஸ்டேக்ஸ். நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், அதனால லிமிட்டேஷன்ஸ் நமக்கு வந்து போட்டிருக்கோம். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏஐக்கு நம்ம வந்து ஒரு இன்கரெக்டான ஒரு கொஷின் நம்ம வந்துட்டு கேட்டிருப்போம், அதுக்கப்புறமா வந்து மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதனால தான் அது என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு வந்துட்டு அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காது. உங்களோட லிமிட்டேஷன்ஸ் டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்து ஒரு கொஷினை நம்ம வந்துட்டு கேட்டிருக்க மாட்டோம், தப்பான கொஷின்ஸை நம்ம வந்து கேட்டிருப்போம். ராங்கான கொஷின்ஸ் நம்ம வந்து கேட்கும் பொழுது கரெக்டாக அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏஐ வந்து பண்ணாது. அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு கேட்குறோம் அப்படின்னா நம்ம வெரிஃபை பண்ணி தான் நம்ம வந்து கேட்கணும். அந்த இன்ஃபர்மேஷனை அது வெரிஃபை பண்ணிட்டு தான் இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி நமக்கு வந்து ஆன்சர்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, லேக் ஆஃப் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்துட்டு சொல்லலாம். இதில் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம வந்துட்டு ரியலான எமோஷன்ஸை, எக்ஸ்பீரியன்ஸை, காமன் சீரியஸை நமக்கு வந்து ஏஐ வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாது. இது வந்து இப்போ ஹியூமனோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து வேறு, ஏஐயோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து வேறு. மிஷின்ஸ் பற்றியும் லேர்னிங் பற்றியும் அதை பற்றி நம்ம கேட்கும் பொழுது அந்த ஏஐக்கு எல்லாமே தெரியும். அதை விட்டுட்டு ஹியூமனோட பிஹேவியரையும் ஹியூமன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஹியூமன் பற்றி நம்ம என்ன கேட்டாலும் ஏஐக்கு வந்து தெரியாது. அப்போ சம் ஆஃப் ரியல் எமோஷன்ஸ் வந்து ஏஐக்கு வந்து கிடையாது, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து கிடையாது, ஒரு காமன் சென்ஸ் வந்து ஏஐக்கு கிடையாது. ஸோ அதனால் இதையெல்லாம் வந்துட்டு ஏஐ வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாது. அதே மாதிரியே வந்துட்டு ஹியூமன் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெலாம் ட்ரூவாக இருப்பாங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதையும் ஏஐனால் வந்து சொல்ல முடியாது. இது வந்துட்டு ஏஐ வந்து ப்ரிடிக்ட் மட்டும்தான் பண்ணி தருமே தவிர அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உண்மையாக நமக்கு வந்து சொல்லாது. ஏஐ நமக்கு எப்போவுமே என்ன பண்ணும், ஒரு ப்ரிடிக்ஷனில் தான் வந்துட்டு அதை வந்து சொல்லும், அதோட நாலேஜ் வந்து அவ்வளவுதான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, பயாஸ் இன் ரெஸ்பான்ஸ் நம்ம வந்துட்டு சொல்லலாம். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏஐயில் நம்மளால் டேட்டா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஹியூமன் பயாஸை நம்மளால் வந்துட்டு ஏஐலேருந்து எடுத்துக்க முடியாது. அதே மாதிரியே வந்துட்டு ஏஐ வந்து ரெஸ்பான்ஸ் ஆகாது. ஹியூமனை பற்றி சொல்லு அப்படின்னா, இப்போ ஹியூமனை பற்றி ஏதோ ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுச்சு, அது தப்பாக இருக்கிற பட்சத்தில் ஏஐ வந்து நான் தான் அப்படிங்கிறத அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏஐ வந்து எடுத்துக்காது. இதில் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை பற்றி நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஏஐ வந்து சொல்லும். இதே மனுஷங்களை பற்றி அவங்களோட பர்சனலை பற்றி சொல்லு அப்படின்னா ஏஐ வந்து எப்போவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, லிமிட்டட் டு ட்ரைனடு நாலேஜ். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஏஐ வந்துட்டு ட்ரைன் பண்ணி வைக்க கிடையாது. ஏஐ வந்து நீ வந்து இப்படி தான் நீ வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐக்கு யாருமே வந்து ட்ரைன் பண்ணலை. அதே மாதிரியே வந்துட்டு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் ஏஐக்கு வந்து கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், லிமிட்டடாக தான் ட்ரைனிங் நாலேஜ் வந்து ஏஐக்கு வந்து இருக்கும். அப்போ நாலேஜ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும், நாட் லிமிட்டடில் தான் இது வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி கன்சர்ன்ஸ் நம்ம வந்துட்டு சொல்லலாம். இதில் வந்து சென்சிட்டிவான டேட்டாவை நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரைவசியான ரிஸ்க்கை நம்ம தான் எடுத்துக்கணும்
அப்போ நம்ம கேட்குற கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கணும், நம்ம சென்சிட்டிவான கொஷின்ஸையோ இல்லை சென்சிட்டிவான டேட்டாவையோ நம்மளோட பேங்க் பாஸ்புக்கையோ இல்லை எதையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்மளோட பர்சனல் இமேஜையோ நம்மளோட ஃபோட்டோஸையும் நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது இல்லீகலாக ஏதாவது யூஸ் பண்ணிட்டாங்க ஆன்லைனில் அப்படின்னா அதுக்கு ஏஐ வந்து பொறுப்பு ஏற்றுக்காது. அடுத்து நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே ஈக்குவலான செக்யூர் வந்து இருக்காது. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே வந்துட்டு ஏஐ இதில் நிறையா செக்யூரன்ஸ் இல்லாமல் கூட நமக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால எல்லா ஏஐ டூல்ஸ்லேயுமே வந்துட்டு செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்காது. அதே மாதிரி நம்ம வேறு என்ன சொல்லலாம், ஓவர் ரிலையன்ஸ் ரிஸ்க் நம்ம வந்துட்டு சொல்லலாம். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், ரிலையிங் டூ மச் ஆஃப் ஏஐ வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி அதை திங்க் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ராப்ளம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள், இதுக்கான ப்ராப்ளம் நமக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அது எல்லாமே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துரும். ஆனால் வந்துட்டு இதை வந்துட்டு ரியல் லைஃப்க்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத ஏஐ வந்து சொல்லாது. ஒரு ப்ரிடிக்ஷனில் தான் வந்துட்டு ஏஐ வந்து சொல்லும். அதே மாதிரியே வந்துட்டு நம்மளோட லேர்னிங்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் நமக்கு வந்து ரொம்பவுமே நமக்கு வந்து இம்பேக்டாக இருக்கும். ஏஐலேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ரியேட்டிவாக நம்ம வந்து திங்க் பண்ணி அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதை விட்டு அது சொன்ன கருத்துக்களை மட்டுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து டெய்லியுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது சொன்ன விஷயத்தையே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம க்ரியேட்டிவிட்டியாக அதுலேருந்து நம்ம வந்து திங்க் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ வந்துட்டு இதில் ரியல் வேர்ல்டு ஆக்ஷன்ஸை இந்த ஏஐ வந்து பர்ஃபார்ம் பண்ணாது. இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், ஏஐ வந்து நமக்கு சஜஷன்ஸ் தான் கொடுக்கும், ரியலாக ஆக்ஷன்ஸை வந்து ஏஐ வந்து கொடுக்காது. அதே மாதிரியே வந்துட்டு ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஏஐ வந்து கிடையாது. இது வந்து ஒரு டிவைஸஸ் தான். இது வந்து இதனால் வந்துட்டு ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்க முடியாது. அதுக்கப்புறமா காம்ப்ளெக்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் மே கன்ஃபியூஸ் ஏஐ. நம்ம வந்து ஒரு கஷ்டமான ப்ராம்ப்ட் நம்ம வந்து கொடுக்குறோம், அது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஏஐ வந்து என்ன பண்ணும், கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ இதில் வந்து என்ன சொல்லலாம், ஒரு லாங்கான ஃபுல்லான ஒரு காம்ப்ளிகண்ட்டான நம்ம ஒரு ப்ராம்ப்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஏஐ வந்து என்ன பண்ணிடும், கன்ஃபியூஸ் ஆகிரும். அப்போ வந்துட்டு நம்ம ஒரு கொஷினுக்கு இர்ரிலேட்டடான ஆன்சர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி ஏஐ நமக்கு வந்து கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ப்ராம்ப்ட் என்ன பண்ணணும், கிளியராக நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து என்ன பண்ணும், சிம்பிளாக அதை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னது, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஏஐ ப்ராம்ப்டிங் தான். இதில் நம்ம என்ன சொல்லுவோம், ஏஐ அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் தான், ஆனால் இதுக்கும் லிமிட்டேஷன் உண்டு. இதுக்கும் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், டிபெண்ட்ஸ் ஆன் இன்புட் குவாலிட்டி சொல்லலாம், லேக் ஆஃப் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், கேன் மேக் மிஸ்டேக்ஸ் நம்ம வந்துட்டு சொல்லலாம், லேக் ஆஃப் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம், பயாஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் சொல்லலாம், லிமிட்டட் டு ட்ரைன்டு நாலேஜ் நம்ம வந்து சொல்லுவோம், செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி கன்சர்ன் நம்ம வந்து சொல்லுவோம், ஓவர் ரியலைன்ஸ் ரிஸ்க் சொல்லலாம், கேனாட் பெர்ஃபார்ம் ரியல் வேர்ல்டு ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா காம்ப்ளெக்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் மே கன்ஃபியூஸ் ஏஐ. இது எல்லாமே நம்ம வந்துட்டு சொல்லலாம். இது எல்லாமே ஏஐ ப்ராம்ப்டிங்கோட ஒரு லிமிட்டேஷன்ஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில் தான், ஆனால் இதுக்குமே சர்டைன் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு தெளிவாக நம்ம ஒரு அவேர்னஸோடு நம்ம இதை யூஸ் பண்ணணும், ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு ஏஐ வந்து பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து கிளியராக நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம கொஷின் நம்ம வந்துட்டு கேட்கணும். ஏஐ வந்து ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கம்பைன் பண்ணிக்கும், ஆனால் வந்துட்டு ஹியூமன் மாதிரி ஏஐ வந்து கிடையாது, அதுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. நம்ம வந்து நிறையா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், நாமளே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஏஐலேருந்து. இது எல்லாமே இதோட பெனிஃபிட்ஸ் தான். லிமிட்டேஷன்ஸும் நிறையா இருக்குது. என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணும்.
ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடீஸில் ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸ் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சினாரியோ ப்ராப்ளம் சால்விங்கு அதே மாதிரி ஏஐ ப்ராம்ப்ட் நம்ம எப்படி யூஸ் ஆகுது ஏஐ ரெஸ்பான்ஸ் நமக்கு எப்படி கொடுக்குது அதுக்கான ரிசல்ட் நமக்கு எப்படி கிடைக்குது இதோட கீ லேர்னிங்ஸ்லாம் என்னென்ன இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் ஒரு புவரான ப்ராம்ப்ட் வந்து எப்படி இருக்கும் ஒரு பெட்டரான ப்ராம்ப்ட் வந்து எப்படி இருக்கும் இது எல்லாமே நம்ம வந்துட்டு செக் பண்ணியிருப்போம் ஒரு குட்டான ப்ராம்ப்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா பெட்டராக ஏஐ வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்போ ரியலான ரிசல்ட்டை நமக்கு வந்து மேக் பண்ணி இந்த ஏஐ நமக்கு வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஏஐ ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம் இதில் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருப்போம் நம்மளால் டைமிங் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் பெட்டரான ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு பெட்டரான ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நம்மளோட நாலேஜை நம்மளோட லேர்னிங்கை நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் நம்மளோட சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்லையுமே இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்மளோட கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஒரு பெட்டரான டிசிஷன் மேக்கிங்கை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ கெரியர் அட்வான்டேஜுக்குமே வந்துட்டு ஏஐ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏஐயோட பெனிஃபிட்ஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருப்போம் இதில் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஏஐ ப்ராம்ப்டிங்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இதில் நம்ம வந்து என்ன பார்த்துருப்போம் ஏஐ அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் தான் ஆனால் இதுக்குமே சர்டன் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் அப்போ ஏஐக்குள்ள நம்ம வந்து என்னென்ன கொஷின்ஸ் நம்ம வந்து கேட்கணுமோ அது மட்டும் தான் நம்ம வந்து கேட்கணும் மற்றது நம்ம சென்சிட்டிவான விஷயம் நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏஐ வந்து பொறுப்பு ஏற்றுக்காது நம்மளோட பர்சனல் டேட்டாவை நம்ம வந்து ஏஐ கிட்ட அனுப்புகிறோம் அப்படின்னா அதையும் வந்துட்டு அந்த பொறுப்பையும் வந்து ஏஐ வந்து எடுத்துக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம பர்சனல் டேட்டாவையும் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம வந்து ஏஐ கிட்ட நம்ம வந்து சொல்லக்கூடாது இது வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் ஓகே